ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமஸ் ரecipe கிச்சன். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவே சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சீஸி பொட்டேட்டோ ஆம்லேட் எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பொட்டேட்டோ ஆம்லேட் செய்கிறதுக்கு நம்ம ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா கழுவிட்டு தோலெல்லாம் சீவி எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்ல ஒரு ஷ்ரெட்டரில் நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை கொஞ்சம் அந்த பெரிய பெரிய ஹோல் இருக்கிறதுல அந்த நல்லா கிரேட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு ஃபுல்லாக நம்ம கிரேட் பண்ணி எடுத்துட்டோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம இதுக்கு தேவையான அளவு எக் எடுத்துக்கோங்க. நம்ம ஒரு ஆளுக்கு மட்டும் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுனால ஒரு உருளைக்கிழங்கு ஒரு முட்டை இருந்தாலே போதும். நீங்கள் எல்லாம் 2 முட்டை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அந்த உருளைக்கிழங்குக்கும் சேர்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு பெப்பர் பவுடரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் பிடிக்கும்னா நீங்கள் அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு தவா வச்சுக்கோங்க. தவாவில் நல்லா ஹீட் ஆன பிறகு கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் நம்ம நல்லா கிரேட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பொட்டேட்டோஸை நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது நம்ம கிரேட் பண்ணியிருக்கிறனால பொட்டேட்டோ நமக்கு ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். நார்மலாகவே பொட்டேட்டோ ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். அது நீங்கள் கிரேட் பண்ணியிருக்கிறதுனால எல்லாமே ஈவனாக தான் இருக்கும். அதனால நல்லாவே உங்களுக்கு வெந்துடும். இது ஒரு நல்ல ஒரு ஷேப்புக்கு நம்ம பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி இப்போ இதில் நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கிற எக்கை மேலே ஊற்றிக்கோங்க. ஸோ இது ரொம்ப சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். இதோட கலோரிஸும் பார்த்திங்கன்னா ஒரு 190 இல்லைன்னா 200 அந்த ரேஞ்சில் தான் இந்த கலோரி வரும். ரொம்பவே ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, நல்ல ஒரு ஃபில்லிங்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் சீஸ் ஒரு ஆப்ஷனல் தான். நீங்கள் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் சீஸ் கூட சீஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு இதை ஒரு பிளேட் வச்சு நல்லா நம்ம ஃப்ளிப் பண்ணிக்கலாம். அப்போனா உங்களுக்கு ஈஸியாக ஃப்ளிப் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஃப்ளிப் பண்ணிக்கலாம். ஃப்ளிப் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த தவாவில் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துட்டு திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஏன்னா 2 பக்கமும் நல்லா வேகணும். இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷம் ஆன பிறகு நம்ம இதில் சீஸ் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஸ்லைஸ்டு சீஸ் கூட சேர்த்துக்கலாம். இல்லாட்டி இந்த மாதிரி கிரேட்டட் சீஸும் இருக்கும், பர்மேசன் சீஸ் இருக்கும். அதுவும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த சீஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். சீஸ் ஆப்ஷனல் தான். இதை சேர்த்துட்டு நம்ம கொஞ்ச நேரம் அந்த சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம தவாவில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பரான ஒரு பொட்டேட்டோ ஆம்லேட். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க.